ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு பிட்டு கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா டேஸ்டியான மக்ரோனினாலே நல்லா ஸ்பைஸியாக டேஸ்டியாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து நல்லா ஸ்பைஸியாகவும் டேஸ்டியாகவும் தான் இந்த இது செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, நம்ம இப்போ மக்ரோனிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இப்போ என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 தக்காளி நைஸாக கட் பண்ணிக்கலாம். 4 பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கோங்க. கேரட் நைஸாக கட் பண்ணிக்கோங்க. பீன்ஸும் நைஸாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சில்லி பவுடர், கொஞ்சம் ஜீரக பவுடர், கரம் மசாலா கொஞ்சம், சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும், ஃபைனலாக மக்ரோனி. அவ்வளோதான், இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஓவர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் மக்ரோனி வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/2 கிலோ மக்ரோனி எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து 2 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ மக்ரோனி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா கொதிச்சிடும். அந்த டயத்தில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போவே உப்பை ஆட் பண்ணிவிட்டு நம்ம மசாலாவில் வந்து லைட்டாக உப்பு ஆட் பண்ணால் போதும். நம்ம தண்ணியை ஏற்கனவே கொதிக்க விட்டு உப்பில் ஆட் பண்ணதுனால இப்போ நம்ம மக்ரோனி ஆட் பண்ணி கொஞ்சம் ஒரு 3 to 4 மினிட்ஸுக்கு கொதிக்க வச்சா போதும். மக்ரோனி இந்த லெவலில் இருக்கும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டினதுக்கப்புறம் நம்ம பச்சை தண்ணி கொஞ்சம் லைட்டாக தெளித்து விட்டு வடிகட்டினாலும் இன்னும் நமக்கு ஒட்டாமல் கிடைக்கும் நமக்கு இந்த மக்ரோனி. ஓகே, இப்போ நம்ம மக்ரோனிக்கான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்சதும் நைஸாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக உப்பு லைட்டாக ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுவும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பீன்ஸ் கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேப்சிகம், பட்டாணி இதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஆட் பண்ணால் கூட இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். வெஜிடபிள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அது ஏன்னா நல்லா வதங்கினா தான் வந்து நம்மளுக்கு சாப்பிடும்போது அது நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வெஜிடபிள்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அது ஒரு புளிப்பு தன்மைக்காக தான் ஆட் பண்ணுறோம். அது ஏன்னா தக்காளி வந்து ரொம்ப கொஞ்சமாக போட்டுட்டிங்கன்னா சோயா சாஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மசாலாஸ்க்காக நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெஜிடபிளோட நல்லா மசாலாஸ்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து காய்கறியோடு நல்லா மிக்ஸ் ஆகும். தண்ணி நல்லா கொதித்து எண்ணெய் கிளம்பி வரும். அப்போ வந்து நம்ம பாயில் பண்ணி வச்ச மக்ரோனியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மசாலாஸோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணினோம்னா நல்ல ரிச் டேஸ்ட் நமக்கு அதில் கிடைக்கும். அதனால நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு ஸ்பைசியான டேஸ்டியான மேக்ரோனி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. பாய்.